நமோ வெங்கடேசாய. பகவானுடைய பவித்ரோத்சவ சந்தர்ப்பத்திலே இன்றைய நாள் 2வது நாளாக பவித்திரங்கள் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன. காலையிலிருந்து அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு ஸ்னபன திருமஞ்சனத்தை செய்தவர்கள் இப்பொழுது அந்த பவித்திரங்களை சமர்ப்பண கைங்கரியம் நடைபெற உள்ளது. இதோ அனைத்து அதாவது தேவஸ்தான தலைமை அதிகாரி மற்றும் அங்கே பிரதான அர்ச்சகர் மற்றும் அர்ச்சக விருந்தம் அனைவருமாக சேர்ந்து இந்த பவித்திரங்களை தங்களுடைய சிரசின் மீது வைத்துக்கொண்டு அந்த கோவிலை சுற்றி 3 முறை வலம் வந்து அதன் பிறகு அந்த பவித்திரங்களை சமர்ப்பிக்கிறார்கள். திருமலை அப்பனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மந்திர தோஷங்கள் கைங்கரிய தோஷங்கள் ஏதாகினும் இருப்பினும் அதை சவரணை அதாவது நிவர்த்தி செய்வதற்காகவும் பரிகாரம் செய்வதற்காகவும் கூட இந்த பவித்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் கூட 3 நாட்கள் அதாவது ஆவணி மாதம் தெலுங்கிலே சிராவண மாதம் இந்த 3 நாட்களும் கூட சேர்ந்து இந்த பவித்திரங்களை சமர்ப்பித்து தாங்கள் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த தோஷங்களை சமர்ப்பணம் அதாவது பரிகாரம் செய்து சமர்ப்பணம் செய்கிறார்கள். அதைத்தான் நாம் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். சங்கு சக்கர கதாதாரியாய் அந்த பகவானை சேவித்து கொண்டு இன்றைய பவித்ரோத்சவ கைங்கரியத்திற்கு செல்லுவோம். திருமலை அப்பனுக்கு திருமலை வருவதற்கான காரணங்கள் 2. ஒருமுறை அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய இருப்பிடமான வைகுந்தத்தை விட்டு பூலோகத்திற்கு செல்ல அவல் கொண்டார். நாரதரை அழைத்து எந்த இடம் சிறந்தது என்று கேட்டார். நாரதர் அருகாமையில் உள்ள அந்த சேஷாச்சல இடத்தை காட்டினாராம். அந்த சேஷாச்சலமோ வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியினால் ஏற்பட்டது. அதாவது யாருக்கு சக்தி அதிகமாக இருக்கிறது என்று பரிசோதித்துக் கொள்வதற்கு ஏற்பட்ட போட்டி அது. ஆதிசேஷனோ தன்னுடைய நீண்ட உடலால் மேருமலையை சுற்றி வளைத்து கொண்டாராம். இப்படியாக ஏற்பட்டதுதான் திருமலையிலே அனைத்து மலைகளும் கூட. அப்படி அந்த திருமலையப்பன் வராக சுவாமியினுடைய அனுமதியினால் திருமலையிலே சற்று இடத்தினை அவரிடம் பெற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்தி 7 மலைகளாக்கி கொண்டு அந்த பகவான் திருவேங்கடமுடையான் தனது நித்தியவாசத்தை ஏற்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட பகவானுக்கு வருடம் முழுதும் நடைபெற்று கொண்டிருக்கும் கைங்கரியங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ அந்த பகவானுக்கு செய்த அபச்சாரம் அதாவது கைங்கரியங்களினால் அதற்கு பரிகாரம் செய்வதற்காகத்தான் இந்த சமர்ப்பணங்கள் அதாவது பவித்திர உற்சவம் சமர்ப்பணம் நடைபெற உள்ளது. அதைத்தான் இன்று முதல் நாள் அதாவது அங்குரார்ப்பண கைங்கரியம், முதல் நாளிலே பவித்திர பிரதிஷ்டை, 2வது நாளிலே பவித்திர சமர்ப்பணம், 3வது நாளிலே அங்குர அதாவது பூர்ணாகூத்தியை செய்து நிறைவு செய்வார்கள். அப்படி அந்த எம்பெருமானுக்கு இதோ அந்த பவித்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த கைங்கரியத்தை நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை வாசனே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று பவித்திர உற்சவங்களை தங்களுடைய சிரசின் மீது சுமந்து கொண்டு அர்ச்சக சுவாமிகள் மற்றும் அனைவரும் கூட கோவிலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அனைத்து தேவர்களுக்கும் அனைத்து விக்கிரகங்களுக்கும் கூட அந்த பவித்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதனை நாம் நேரடி ஒளிபரப்பில் திருமலையிலிருந்து செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாயு பகவானும் ஆதிசேஷனும் போட்டி போட்டு கொண்ட அந்த மலையிலே அதை நகர்த்த வாயு பகவான் முயன்று தோற்ற நிலையில் இருக்கும் சமயத்திலே ஆதிசேஷன் மூச்சுவிட வாயை திறந்த பொழுது வாயு உள்ளே நுழைந்து அந்த மலையை அப்படியே தூக்கி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டாராம். தோல்வி அடைந்த ஆதிசேஷனோ மகாவிஷ்ணுவை நினைத்தார். விஷ்ணு அவர் முன் தோன்றி அருள் பாலித்தார். மலை வடிவம் கொண்ட ஆதிசேஷன் அம்மலை மீது தாங்கள் தங்கியிருந்து
நித்திய வாசம் புரியுமாறு கேட்டுக்கொண்டாராம் என பிரம்ம புராணம் கூறுகிறது. இதோ திருமலை அப்பன் நித்தியவாசம் செய்யும் ஆனந்த நிலையத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆனந்த நிலையத்திலே விமான வெங்கடேஸ்வரரையும் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். யாத்திரைகள் வந்தால் பக்தர்கள் திருமலைக்கு நடந்தோ அல்லது பேருந்துகளிலோ வருகிறார்கள். ஆனால் இந்த கோவிலுடைய உள்ளே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் வேங்கடவனை தரிசனம் செய்து கொண்டு பிராகாரத்தை பிரதர்ஷனமாக செய்யும் பொழுது விமான வெங்கடேஸ்வரரை சேவித்து தங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பிப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த விமான வெங்கடேஸ்வரர் அருளி செய்வார். அந்த யாத்திரையானது முழு பலன் கிடைக்குமாம், நிறைவு பெறுமாம். ஆகவே தான் ஆனந்த நிலைய வாசத்தை நாம் தினந்தோறும் அந்த கல்யாண உற்சவத்தில் ஆகட்டும், வரும் பக்தர்கள் ஆகட்டும் சேவிக்க வேண்டும். இதோ கரம் கூப்பி நின்று கொண்டிருக்கும் கருட பகவானை சேவிக்கலாம். கருடார் உடனே கோவிந்தா கோவிந்தா என்று. அதேபோல் திருமலைக்கு ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் விண்ணப்பிக்க வருகிறார்கள். தங்களுடைய கஷ்டங்களையும் பாவங்களையும் போக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் பக்தவத்சலன் திருமலை அப்பன் அனைவருக்கும் அருளி செய்பவன். அப்படிப்பட்ட பகவான் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு சுலபனாக அருள் செய்து அவர்களை அருள் பாலிக்கிறான். அந்த பரந்தாமனுக்கு அர்ச்சக சுவாமிகள் இப்பொழுது அந்த பவித்திர உற்சவத்தை முன்னிட்டு பவித்திரங்களை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். நாமும் சேவிக்கலாம். பவிஷ்யோத்தர புராணம் என்பது வேறு விதமாக ஒரு கதை கூறியுள்ளது. ஒரு முறை ரிஷிகள் எல்லோரும் கூடி கங்கா நதிக்கரையில் யாகம் ஒன்று நடத்த திட்டமிட்டனர். அப்பொழுது அங்கே நாரதர் தோன்றி, எந்த தெய்வத்தை உத்தேசித்து நடத்துகின்றீர்கள் என்று கேட்டார். பிருகு மகர்ஷியிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டினர். பிருகு மகர்ஷியோ மும்மூர்த்திகளை தேடிச் சென்றார். முதலில் பிரம்மா, அடுத்து சிவன், அடுத்து விஷ்ணு ஆக இப்படி மூவரையும் சென்று பார்க்கும் பொழுது அங்கு மகாவிஷ்ணு திருமலுடன் இருக்கும் பொழுது அவருடன் பிருகு மகர்ஷியை பார்க்கவில்லை. ஆகவே ஆத்திரமடைந்த பிருகு விஷ்ணுவின் மார்பின் மீது எட்டி உதைத்து, விஷ்ணுவோ பிருகுவின் காலை தன் தொடை மீது வைத்து கொண்டு வருடினார். அதனால் திருமகளுக்கு கோபம் வந்து அந்த செயலை கண்டு ஆத்திரம் கொண்டு வைகுந்தம் விட்டு பூலோகத்திற்குள் சென்று கொல்லாப்பூர் சென்று அங்கேயே தங்கிவிட்டாள். திருமகளை விட்டு பிரிந்திருக்க மாட்டாத விஷ்ணுவையும் வைகுண்டத்தையும் கீழே இறக்கி தன் சேஷாச்சலத்தை இருப்பிடமாக செய்து கொண்டார் என பவிஷ்யோத்தர புராணம் கூறுகிறது. அப்படி நிவாசம் செய்யும் திருவேங்கடமுடையானுடைய வருடாந்திர பவித்திர உற்சவங்கள் அந்த சமயத்திலே இதோ இப்பொழுது நாம் ராஜகோபுரம், துவஜஸ்தம்பம், ஆனந்த நிலையம் மற்றும் அந்த கோவில் வளாகம் முழுத்தையும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். திருமலையிலே அந்த திருமலை அப்பனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆவணி மாதத்திலே பவித்திர உற்சவங்கள் சமர்ப்பணம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே தான் இன்று 2வது நாளாக சமர்ப்பணம் நடைபெற உள்ளது. கோவில் உள்ளே இருக்கும் அந்த பலிபீடத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் சேவித்து கொண்டு பகவானை சேவிக்கலாம். அந்த பலிபீடம், துவஜஸ்தம்பம் என்பது பகவானுக்கு நைவேத்தியம் இடும் பொழுது அந்த பலிபீடத்திலே சிறிது அன்னத்தையும் துவஜஸ்தம்பத்திலே கருட கொடியையும் ஏற்றுவார்கள். அந்த கருட கொடியானது பிரம்மோற்சவ நாட்களிலே அந்த கருடனின் படம் வரைந்து அதை கொடியேற்றுவார்கள், அதாவது துவஜாரோகணம் என்று. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பகவானுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம், காலையிலிருந்து சுப்பிரபாத சேவையிலிருந்து ஏகாந்த சேவை வரை பகவான் நமக்கு அருளி செய்கிறான். அதேபோல் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு.
ராமாவதாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ராமபிரான் அவனுக்கு பிரியமான சிஷ்யன் பக்தன் ஆஞ்சநேயர் என்று. பரமசாது, மிகவும் சுகுமாரனான இருப்பார். வாயுவை விட வேகமாக காற்றிலே பறந்து சேவைகளை செய்வார். எங்கு ராமபிரான் கோவில்கள் உள்ளதோ அங்கு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார். அப்படி துஷ்ட சக்திகளை போக்கி நம்மை காப்பாற்றுபவர். பெருமாள் தசாவதாரங்கள் எடுத்து அநேக லீலைகளை புரிந்த பொழுது ஆஞ்சநேயரும் சில அவதாரங்கள் எடுத்து பக்தர்களை அனுகிரகம் செய்துள்ளார். அப்படி ராமாவதார காலத்தை சற்று நினைத்து பார்க்கிறேன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பவன் பஞ்சபூதமயன், பலவித நவவியாகரண பண்டிதர். இவரை பூஜித்தால் புத்திபலம், தைரியம், வியாதி, கஷ்ட நிவாரணம், தேஜஸ்து போன்றவற்றை வழங்குபவர். அப்படி ஆஞ்சநேயரின் பஞ்ச முகங்களிலே நரசிம்மா, ஆதிவராக, அயக்ரீவர், கருடன் போன்ற முகங்கள் உள்ளன. நிறைய மனதிற்கு கஷ்டம் வந்தாலும், நிறைய சந்தோஷம் வந்தாலும் கூட பஞ்சமுக ஆஞ்சநேயரை பூஜிக்கின்றனர் என்று சில பல கிரந்தங்கள் கூறுகின்றன. அப்படி பகவானுடைய நாமங்களை உச்சரித்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது அந்த பகவான் நமக்கு அருளி செய்வார் என்பது நிச்சயம். அப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பவித்திர உற்சவ கைங்கரியத்திலே இதோ 2வது நாளாக இன்று அந்த பகவானுக்கு பவித்திரங்கள் சமர்ப்பணம் நடைபெற உள்ளது. அதை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவிக்க இருக்கிறோம். திருமலை வாசனே கோவிந்தா கோவிந்தா.
ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்த அதாவது திருமலை அப்பனுடைய வருடாந்திர பவித்திரங்களை சமர்ப்பணம் இப்பொழுது நாம் 2வது நாளாக சேவிக்க இருக்கிறோம். திருமலையிலிருந்து நேரடியே ஒளிபரப்பு. இதோ துவஜஸ்தம்பத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து உள்ளே இருக்கும் அனைத்து விக்கிரகங்களுக்கும் உள்ளே ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமிக்கும் இந்த சமர்ப்பணங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இதோ திருமலை கோவில் ஆனந்த நிலையத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த விமான வெங்கடேஸ்வரருக்கு கூட பவித்திரங்களை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று ராமவீரனாகவும் கிருஷ்ணனாகவும் நரசிம்மராகவும் இப்படி அவதாரங்கள் எடுத்து அந்த பகவான் அருளி செய்யும் அந்த மகாவிஷ்ணு திருமலையிலே திருவேங்கடமுடையானாக மலையப்ப சுவாமியாக நமக்கு இப்பொழுது காட்சி தந்து கொண்டு திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகவான் நித்தியவாசம் செய்யும் ஆனந்த நிலைய கோபுரத்திலே இருக்கும் விமான வெங்கடேஸ்வரருக்கும் மற்றும் அந்த கோவில் பிராகாரத்திலே இருக்கும் விக்கிரகங்களுக்கும் இப்பொழுது பவித்திரங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமியும் மற்றும் தேவஸ்தான தலைமை அதிகாரி அவர்களும். இப்படி அந்த ராமநாமத்தை சதா சர்வ காலமும் ஜெபிக்கும் ஆஞ்சநேயர் சேவிக்கும் ராமபிரான் அவதாரம் எடுத்தவன் திருவேங்கடமுடையான். இது ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து அந்த பவித்திரங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த பவித்திர கைங்கரியங்களை நாமும் செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. ராம ராவண யுத்தத்தின் பொழுது ராமபிரானை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்றும் பாதாள உலகத்திலே இருக்கும் மகி ராவணன் உதவியை வேண்டினார்கள். ராம லக்ஷ்மணர்களுக்கும் ராட்சசர்களின் மூலமாக ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று சந்தேகம் வந்த பொழுது ஆஞ்சநேயர் தன் வாலினை வளர்த்து இதோ அந்த கோபுரத்தை சுற்றி இருக்கும் விக்கிரகங்களுக்கெல்லாம் கூட பவித்திரங்களை சமர்ப்பித்து மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வேங்கடவனை செவித்து கொண்டு ஆனந்த நிலைய கோபுரத்தை சுற்றியுள்ள அந்த அனைத்து விக்கிரகங்களுக்கும் மற்றும் அனைத்து அவதாரங்களில் செதுக்கப்பட்டிருக்கும் விக்கிரகங்களுக்கும் கூட பவித்திரங்களை சமர்ப்பணம் செய்து அதன் பிறகு மங்கள நீராஜனத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று திருமலை அப்பனுடைய ஆனந்த நிலையத்திலே விக்கிரகங்களாக இருக்கும் அனைத்து தேவர்களுக்கும் கூட அந்த பவித்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஏனென்றால் வருடம் முழுதும் கைங்கரியங்கள் செய்கிறார்கள். மந்திர உச்சாரணைகள் கைங்கரியங்கள் செய்யும் பொழுது அதனால் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அதனை பரிகாரம் செய்வதற்காக இப்பொழுது இந்த 3 நாட்கள் கைங்கரியங்களாக பவித்திரங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த பவித்திர உற்சவ சந்தர்ப்பமாக 2வது நாளாக இன்று நேரடி ஒளிபரப்பில் நாம் திருமலையிலிருந்து செவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. அதேபோல் அந்த ராமபிரானை தன்னுடைய வாலினால் வளர்த்து ஒரு கோட்டை போல், அதாவது ராமலக்ஷ்மணர்களுக்கு ராட்சசர்களின் மூலமாக ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று சந்தேகம் வந்த பொழுது ஆஞ்சநேயர் தன் வாலினை வளர்த்து ஒரு கோட்டை போல் அமைத்து அதன் உள்ளே ராமலக்ஷ்மணர்களை ஒளித்து வைத்தாராம். மகி ராவணன் விபீஷணனின் உருவத்திலே வந்து ராமபிரானை தரிசனம் செய்து கொள்கிறேன் என்று கூறி உள்ளே செல்லுகிறான். ராம லக்ஷ்மணர்களை அபகரித்து கொண்டு பாதாள லோகத்திற்கு சென்று விட்டான். அப்படி மகி ராவணன் உயிர் பாதாள உலகில் 5 தீபங்கள் வடிவிலே இருக்கிறது. அந்த தீபங்கள் ஒரே நேரத்தில் அணைந்தால்தான் மகி ராவணன் உயிர் போகும் என்றும்
ராம லக்ஷ்மணர்கள் மாயமானார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த ஹனுமந்தன் பாதாள உலகிற்கு சென்று 5 விளக்குகளையும் ஒரே நேரத்திலே அணைக்கச் செய்து அதன் பிறகு அனுமன் அந்த 5 முகங்களை கொண்டு ஒரே நேரத்தில் அணைக்கிறான். அப்படி ராவணனை கொன்று ராம லக்ஷ்மணர்களை ரட்சிக்கிறான் ஹனுமன். அந்த ஹனுமனால் ரட்சிக்கப்பட்ட ராமபிரானாகி திருவேங்கடமுடையானுடைய இந்த வருடாந்திர பவித்ரோத்சவமானது சமர்ப்பணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவில் உள்ளே இருக்கும் துவஜஸ்தம்பத்தை கொடிமரத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோபுரத்தை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் என்பார்கள். அதேபோல் இந்த துவஜஸ்தம்பத்தையும் தரிசனம் செய்து கொண்டு நாம் அந்த பகவானையும் சேவித்து கொள்ளலாம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அந்த திருமலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் வேங்கடவனுடைய கோவிலானது இதோ ராஜகோபுரம் மற்றும் அந்த துவஜஸ்தம்பத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை அப்பனுக்கு காலையிலே சுப்பிரபாத சேவையிலிருந்து இரவு ஏகாந்த சேவை வரை அனைத்து கைங்கரியங்களும் கூட வைகான சாகும் விதிமுறைப்படி நடைபெறுகிறது. அவற்றிலே சில தோஷங்கள் ஏதேனும் தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் அதை பரிகாரமாக செய்வதற்காகத்தான் இந்த பவித்திர உற்சவங்கள் நடைபெறுகின்றன. பவித்திரங்களும் சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்று காலையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமிக்கு ஸ்நாபன திருமஞ்சனம் செய்து அதை தொடர்ந்து இப்பொழுது அந்த பவித்திரங்கள் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். பகவானை சேவிக்கலாம். ஆனந்த நிலைய வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை சேவித்து கொள்ளலாம். இராமாயண காலத்திலே ஏராளமான நிகழ்வுகள், அதிலே ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு சிறப்பு. கம்ப ராமாயணத்திலே ஒரு விசேஷமான வர்ணனை. பஞ்சபூதங்கள் ஹனுமனுக்கு அந்த பஞ்சபூதங்களுடன் தொடர்பு உண்டு என்று அந்த இராமாயண நடவடிக்கைகள் மூலம் விரிவாக விளக்கியுள்ளார் கம்பராமாயணத்திலே. ஹனுமனுக்கு பஞ்சபூதங்களுக்கு நிறைய தொடர்பு உண்டு. நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், இதில் வாயுவிற்கு 4வது இடம் என்று கூறுகிறார்கள். சாக்ஷாத் விஷ்ணுமூர்த்தியே வாயுவிற்கு முதலிடம் வழங்கியதாகவும், வாயு குமாரனான ஆஞ்சநேயருக்கு சகஜமாகவே இருக்கின்ற தலை அது. நாம் எல்லாம் பார்க்கும் வானர முகம்தான் ஆஞ்சநேயர். அதேபோல் நித்திய சூரிகளால் பூஜைகளை ஏற்றுக்கொள்ளும் அந்த வேங்கடவன் திருமலையப்பனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே, அதாவது வருடாந்திர பவித்திர உற்சவங்கள் சமர்ப்பணம் செய்வதிலே, அந்த கைங்கரியங்களிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் கருட பகவான் கூட அந்த எம்பெருமானை வைகுந்தத்திலிருந்து பூலோகத்திற்கு அழைத்து வருகிறார். ஆதிசேஷனோ சதா சர்வ காலமும் பகவானுடைய சேவையிலே திளைக்கிறான். அமர்ந்தால் சிங்காசனமாம் என்று ஒவ்வொரு வழியாக அவருக்கு அனைத்து கைங்கரியங்களும் செய்பவன் ஆதிசேஷன். இவ்வாறாக சூரிய சந்திரன் நித்திய சூரிகளால் சேவிக்கப்படுபவன் திருமலை அப்பன். அந்த திருமலை அப்பனை இதோ பவித்திரங்கள் சமர்ப்பிக்கும் இந்த பவித்ரோத்சவ வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. பகவானே வேங்கடவனே கோவிந்தா என்று அந்த திருமலையப்பனை சேவிக்கலாம். இதோ கஜேந்திர மோட்சத்தை அந்த உருவ வடிவிலே கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக அந்த கருடன் பகவானை அழைத்து வரும் காட்சி, அதேபோல் அந்த சிற்பக்கலைகளிலே அதனை வடித்துள்ளார்கள் கஜேந்திர மோட்சத்தை. இவ்வாறாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து பார்த்து செய்து கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அர்ச்சக சுவாமிக்கு. அப்படி அந்த திருமலையப்பனை நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்து அவருடைய அதேபோல் கிருஷ்ணாவதாரத்திலே சிசுபாலனுடைய 100 தவறுகளை மன்னித்து 99 தவறுகளை மன்னித்து 100வது தவறிற்கு அவனுக்கு சிக்ஷனை கொடுத்தவர் தன்னுடைய சக்கராயுதத்தால், சுதர்சன சக்கரத்தால். இதுபோல் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் அந்த பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் கைங்கரியங்களாக. இப்படி அந்த பகவான் தசாவதாரங்களாக எடுத்து அனைவரையும் ரட்சித்து கொண்டிருக்கிறான். அந்த திருமலை அப்பனுடைய கைங்கரியமே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் பவித்ரோத்சவ கைங்கரியமாக. பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா.
நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுக்கு வருடாந்திர பவித்திர உற்சவங்களை சமர்ப்பணத்தின் பொழுது இதோ நாம் பவித்திரங்களை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். 2வது நாளாக இன்று அந்த பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் மற்றும் சுற்றுப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் கூட அந்த பவித்திரங்களை சமர்ப்பிக்கிறார்கள். இதோ நாம் அந்த பவித்திர உற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை வாசா வேங்கடவனே கோவிந்தா 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 என்று பகவானை நாம் செவிக்கும் பொழுது அந்த பகவானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில கைங்கரியங்கள் செய்யும் பொழுது மந்திர உச்சாரணங்களாகட்டும் கைங்கரியங்களாகட்டும் அதற்கு தெரியாமல் தோஷங்கள் வருவதனால் அந்த தோஷங்களை எல்லாம் போக்குவதற்கான பரிகாரங்களாகத்தான் இப்பொழுது திருமலையிலே வருடத்திலே 3 நாட்கள் இந்த பவித்திர உற்சவ கைங்கரியங்கள் நடைபெற்று 2வது நாளாக இன்று சமர்ப்பணம் செய்கிறார்கள். கோவில் உள்ளே அனைவருக்கும் சமர்ப்பித்தாகிவிட்டது. இதோ அடுத்ததாக அந்த வராக சுவாமியினுடைய கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். திருமலை என்று ஏற்பட காரணமே வராக சுவாமி. ஏனென்றால் ஸ்ரீனிவாசன் அந்த இடத்திற்கு வந்து வராகரை தரிசனம் செய்து கொண்டு வராகரிடம் தான் இங்கே நிரந்தரமாக குடிகொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டதன் பலனாக 100 அடி நிலத்தை கொடுத்தவர் வராக சுவாமி. ஆக அந்த வராக அவதாரமே இல்லாமல் இருந்திருந்தால் இந்த திருமலையே இருந்திருக்காது. ஆகவே அவருக்கும் அந்த பவித்திரங்களை சமர்ப்பணம் செய்ய உள்ளார்கள். இதோ துவஜஸ்தம்பத்தையும் பலிபீடத்தையும் அந்த பவித்திரங்களால் சமர்ப்பணம் செய்து கைங்கரியத்தை முடித்தார்கள்.